ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நித்துல்யாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 5 ப்ரோஸ், சர் சிவி ராமன்ஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ தண்ணீர் தான் நம்ம வாழ்க்கையுடைய ஒரு முக்கியமான அருமருந்து. அப்படின்னு என்ன? நம்மளுடைய உடல்களில் வரக்கூடிய பல வகையான வியாதிகளை வராமல் தடுக்கிறதே இந்த தண்ணீர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வாட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Now read the lesson Water the Elixir of Life on the importance of water and important natural resources. ஸோ இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களில் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான தண்ணீர், அதோடைய இம்பார்ட்டன்ஸை தான் இந்த வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்பில் நம்ம படிக்க போகிறோம். Man has through the ages sought in vain for an imaginary elixir of life, the divine Amrita, a draught of which was thought to confer immortality. ஸோ இமேஜினரியாக, அதாவது கற்பனையாக ஒரு விஷயத்தை மனிதன் காலங்காலமாக தேடிட்டு வந்துட்டுருக்கான். இல்லாத ஒரு விஷயத்தை தானே கற்பனைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு விஷயத்தை காலங்காலமாக தேடிட்டு வரான். என்னது? எலிக்சர் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையோட அருமருந்தை அவன் வாழ்க்கை முழுக்க தேடிக்கிட்டே இருக்கான். ஆனால் அது வேதனையில் தான் முடியுது. அப்படி ஒன்று கிடைக்கல. அப்படி என்ன தான் அவன் தேடினான்னு பார்த்தா டிவைன் அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமிர்தம். ஏன்னா a draught of which was thought to confer immortality, அதை குடித்தா அவங்களுக்கு சாகாத வரம் கிடைக்கும், அவங்க சாகவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடிட்டுருக்காங்க. பட் த ட்ரூ எலிக்சர் ஆஃப் லைஃப் லைஸ் நியர் அவர் ஹேண்ட்ஸ். ஆனால் உண்மையான எலிக்சர், அதாவது உண்மையான அந்த அருமருந்து அப்படிங்கிறது அது எது கிடையாது? அமிர்தம் கிடையாது. அது நம்மளுடைய கைகளுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபார் இட் இஸ் த காமனஸ்ட் ஆஃப் ஆல் லிக்விட்ஸ் பிளெயின் வாட்டர். அதுவும் பொதுவான ஒரு விஷயம், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது என்னதுன்னா பிளெயின் வாட்டர், வெறும் தண்ணி. அதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ரிமெம்பர் ஒன் டே ஸ்டாண்டிங் ஆன் த லைன் விச் செப்பரேட்ஸ் த லிபியன் டெசர்ட் ஃப்ரம் த வேலி ஆஃப் த நைல் இன் ஈஜிப்ட். இவர் ஆத்தர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு நாள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அந்த இடம் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய இந்த நைல் நதி இருக்கு இல்லையா? அந்த நைல் நதியோட பள்ளத்தாக்கில் இருந்து லிபியன் டெசர்ட்டை பிரிக்கக்கூடிய இடம், அதாவது அந்த எல்லை பகுதியில் நான் நிற்கிறேன். On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. அங்கே நின்று ஒரு பக்கம் பார்க்கும்போது கடல் மாதிரி மணல் அப்படி குவியலாக இருக்குது. அங்கே வித்தவுட் எ ஸ்பெக் ஆஃப் க்ரீன், ஒரு துளி பச்சை கூட இல்லை. அதாவது ஒரு சிறிய மரமோ செடியோ கொடியோ அங்கே எதுவுமே இல்லை. ஆர் எ சிங்கிள் லிவிங் திங் எனிவேர் ஆன் இட். அதே மாதிரி ஒரு சிறு உயிரினம் கூட அங்கே எங்கேயுமே இல்லை. On the other side lay one of the greatest, most fertile and densely populated areas to be found anywhere on the earth, teeming with life and vegetation. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா மோஸ்ட் ஃபர்டைல், அதாவது ரொம்பவும் வளமான, டென்ஸ்லி பாப்புலேட்டட், மிகவும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட இடமா இருக்குது. அங்கே எந்த இடத்துல பார்த்தாலும் டீம்டு வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன். ஸோ டீம்டுன்னா ஃபில், ஸோ ஃபில்டு வித் லைஃப் அண்ட் வெஜிடேஷன். மக்கள் அதாவது உயிரினங்களாலும் செடி கொடிகளாலும் நிரம்பி இருக்குது இன்னொரு பக்கத்தில். வாட் மேட் திஸ் ஒண்டர்ஃபுல் டிஃப்ரென்ஸ்? ஸோ இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை, ஒரு பக்கம் எதுவுமே இல்லை, இன்னொரு பக்கம் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸை எப்படி உருவாச்சு? Why? It is the water of river Nile flowing down to the Mediterranean from its sources a couple of thousands of miles away. இது எல்லாத்துக்கும் காரணம் நைல் ரிவர் தான். அது தன்னுடைய பிறப்பிடத்திலிருந்து, சோர்சஸ், அதாவது எங்கேருந்து அது உருவாகுதோ அங்கேருந்து மெடிட்டரேனியன் சீயில் கலக்குது. எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அது வருது அப்படின்னு சொன்னால் கப்புள் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் அவே, அதாவது 2000 கிலோமீட்டருக்கு மேலே அது ட்ராவல் பண்ணி அந்த சீயில் கலக்குது. ஜியாலஜிஸ்ட்ஸ் டெல் அஸ் தட் த என்டையர் சாயில் ஆஃப் த நைல் வேலி இஸ் த கிரியேஷன் ஆஃப் த ரிவர் இட் செல்ஃப். இந்த ஜியாலஜிஸ்ட்ஸ், அதாவது புவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி படிக்கிறாங்களே, அந்த ஆய்வு செய்கிறாங்களே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த என்டையர் சாயில் ஆஃப் நைல் வேலி, அதாவது நைல் நதியோட அந்த பள்ளத்தாக்கு பகுதிகள் இருக்கு இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ மண்ணும், என்டையர் சாயில் அத்தனையுமே எப்படி உருவாகுச்சு அப்படின்னா எல்லாமே இந்த ரிவர் நைலால் உருவானது தான். அந்த நைல் கொண்டு அங்கே சேர்த்த மண் தான் அந்த வேலியில் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. brought down as the finest silt in its flood waters.
அதாவது நல்ல நைஸான மண்ணாக அது என்ன பண்ணிட்டு வருதுன்னா கீழே கொண்டு வருது. எங்கேருந்து? ஹைலேண்ட்ஸ், உயரமான இடங்கள்லேருந்து, அதாவது அபிசீனியாலையும் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவுடைய ரிமோட், அதாவது அவுட்டர் பிளேசஸில் இருந்தும் அந்த தண்ணி வெள்ளம் மூடி வருது, அங்கேருந்து கொண்டு வருது. அண்டு லே டவுன் த்ரூ த ஏஜஸ் இன் த ட்ரஃப். அதே போகிற வழியில் என்ன பண்ணிகிட்ருக்குது? ட்ரஃப் அப்படின்னா அந்த வெள்ளம் மூடி வருது இல்லையா, அந்த வழிகளில் லே டவுன் டெபாசிட் பண்ணிடுது. அது கொண்டு வர மண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வருது? படிஞ்சிட்டே வரும். த்ரூ விச் த நைல் ஃப்ளோஸ் இன் டு த சி. அது வழியாக தான் போய் அந்த நைல் நதி வந்து அந்த கடலில் கலக்கும். ஸோ அந்த வழியெல்லாம் அந்த மணலில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டு வருது? டெபாசிட் பண்ணிகிட்டே வருது. ஸோ இப்படி தான் அந்த வேலியில் இந்த நைல் ரிவர் வந்து அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துச்சு. ஈஜிப்ட் இன்ஃபேக்ட் வாஸ் மேட் பை இட்ஸ் ரிவர். ஸோ ஈஜிப்ட் அப்படின்னாலே சொல்லப்போனால் அது வந்து இந்த ரிவரால் தான் உருவாச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ, இது வந்து ஆற்றுப்படுகை, அந்த அங்கே தான் வந்து அந்த நாகரிகம் பிறந்துச்சு, அங்கே தான் வந்து எல்லாமே வந்துச்சுன்னு சொன்னாங்களே, அதே மாதிரி தான் இங்கே வந்து ஈஜிப்ட் அப்படிங்கிறது உருவானதுக்கு இந்த ரிவர் தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஏன்சியன்ட் சிவிலைசேஷன் வாஸ் கிரியேட்டட் அண்ட் இஸ் சஸ்டைன்டு பை த லைஃப் கிவிங் வாட்டர்ஸ் which come down year after year with unfailing regularity. அதாவது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், பண்டைய நாகரிகம், அது வந்து இங்கே தான் க்ரியேட் ஆச்சு, இங்கே தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் சஸ்டைன்டு, அது இன்னமும் நிலச்சி இருக்குது. எப்படி அப்படின்னா இந்த வாட்டர், இந்த தண்ணினால தான், இதனால தான் வந்து இந்த உயிர்கள் எல்லாமே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த நாகரிகமும் அங்கே தொடர்ந்து அப்படியே இருக்குது. விச் கம் டவுன் இயர் ஆஃப்டர் இயர் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு ஒரு நாளும் பொய்க்காது, அதாவது வித்தவுட் கேப், எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் அது ரெகுலராக என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? அந்த தண்ணியை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஐ கிவ் திஸ் எக்ஸாம்பிள் அண்ட் குட் கிவ் மெனி அதர்ஸ் டு எம்ஃபசிஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், என்னால் இன்னமும் கூட இந்த வாட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு என்னால் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். திஸ் காமன் சப்ஸ்டன்ஸ் விச் வி டேக் ஃபார் கிராண்டட், இது பொதுவான ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னு நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். இன் அவர் எவ்ரிடே லைஃப் இஸ் த மோஸ்ட் பொட்டன்ட். இது வந்து ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததும் அண்ட் மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங், ரொம்பவுமே அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த தண்ணி. இது பூமிக்கு ரொம்பவுமே தேவையானது. இட் ஹஸ் பிளேட் எ ரோல் ஆஃப் வேஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ரொம்ப வேஸ்ட் அப்படின்னா பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் உடையது அப்படின்னா இந்த தண்ணி தான். இது என்ன பண்ணனா, இன் ஷேப்பிங் த கோர்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது பூமியுடைய வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தண்ணிக்கு இருக்குது. அண்ட் கண்டினியூஸ் டு பிளே த லீடிங் ரோல், அதாவது லீடிங் ரோல்னால் முக்கியமான ஒரு பாத்திரமாக இது விளங்குது. எங்கே அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில், ஓகேவா, இந்த பூமி ஒரு ட்ராமா மாதிரி, அந்த ட்ராமாவில் இந்த தண்ணிக்கு தான் முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There is nothing which adds so much to the beauty of the countryside as water. இந்த நாட்டுப்புற பகுதியில் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இடத்துக்கு அழகு சேர்க்கிற மாதிரி வேறு எதாலையும் அந்த இடத்துக்கு அழகு சேர்க்க முடியாது. Be just a little stream trickling over the rocks. அந்த பாறைகள் வழியாக அந்த தண்ணி ஓடி வரும்ல, சிறிய ஓடை ஓடி வரும்ல அந்த சலசலப்பு சத்தத்தோட, அது எவ்வளோ அழகாக இருக்கும். அல்லது லிட்டில் பாண்ட் பை த வே சைடு, நம்ம போகிற வழியில் சிறிய குளங்களில் அப்படியே தண்ணி தேங்கி இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். த கேட்டில் குவன்ச் தேர் தர்ஸ்ட் ஆஃப் என் ஈவினிங். அந்த குளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் அந்த மாடு ஆடெல்லாம் புல் மேய்ஞ்சிட்டு வரும்போது அதோடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக அங்கே தான் போய் தண்ணி குடிக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. The rain-fed tanks that are so common in South India. ஸோ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் rain-fed tanks, அதாவது மழை சேகரிக்கக்கூடிய இடங்கள், குளமாகட்டும், ஏரி ஆகட்டும், தொட்டி ஆகட்டும். ஸோ இது சவுத் இந்தியாவில் வந்து ரொம்பவுமே வந்து பொதுவான ஒரு விஷயம். அலாஸ் ஆஃபன் ஸோ சேட்லி நெக்லெக்டட் இன் தேர் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம என்ன தான் இப்படி சொல்லிக்கிட்டாலும் ஒரு மறுக்க முடியாத ஒரு சேடான ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னா, அதை யாரும் சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெயின்ஃபட் டேங்க்ஸ் எப்படின்னா சியரிங் சைட் வென் தே ஆர் ஃபுல், அது அப்படியே நிறைஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், கண்களுக்கு அவ்வளோ அழகான காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. They are of course shallow, but this is less evident since the water is silk laden and throws the light back and the bottom does not therefore show up. அஃப்கோர்ஸ் ஆமாம், நிச்சயமாக இந்த குளங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஸ்டாலோ ஆழம் கம்மியாக தான் இருக்கும். பட் திஸ் இஸ் லெஸ் எவிடென்ட், ஒரு எவிடென்ஸ், ஒரு சாட்சி, ஒரு சிறிய சாட்சி தான். எதுக்கு அப்படின்னா இந்த சில்க் லேடன் மணல் கொண்டு வந்து அங்கே சேர்த்துச்சுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுக்கு இது ஒரு வந்து எக்ஸாம்பிள். நீங்கள் அந்த தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வெளிச்சம் போகாது,
ஏன்னா அந்த தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா கலங்கலாக இருக்கும். அதோடைய அடிப்பகுதி வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த குளத்துடைய பாட்டம் அடி பகுதி வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. மேலே இருக்கிற தண்ணி மட்டும்தான் தெரியும் இல்லையா? ஸோ தீஸ் டேங்க்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் இன் சவுத் இண்டியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த ரெயின்ஃபெட் டேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய சவுத் இண்டியனோட அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். வைட்டல் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். சம் ஆஃப் தீஸ் டேங்க்ஸ் ஆர் சர்ப்ரைசிங்லி லார்ஜ். சில டேங்க்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாகவும் இருக்குது. அண்ட் இட் இஸ் பியூட்டிஃபுல் சைட் டு see the sun rise or set over one of them. சில பெரிய ஏரியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏரிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியன் அதுக்குள்ளே மறைகிறதும் அதிலிருந்து எழுந்து வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காட்சி. வாட்டர் இன் எ லேண்ட்ஸ்கேப் மே பி கம்பேர்டு டு த ஐஸ் இன் எ ஹியூமன் ஃபேஸஸ். ஸோ நிலப்பரப்புகளில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா மனிதர்களுடைய முகத்தில் இருக்கிற கண்கள் மாதிரி. எப்படி மனிதனுடைய ஒரு முகத்துக்கு கண்கள் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி எவ்வளோ அழகு கொடுக்குது அந்த ஃபேஸ்க்கு. கண்ணு தானே ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மூட் ஆஃப் த ஆர் பீயிங் பிரைட் அண்ட் கே வென் த சன் ஷைன்ஸ், turning to dark and gloomy when the sky is overcast. ஸோ அது வந்து அந்த டைமை பொறுத்து அந்த மூடை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் அந்த சூரியன் உதிக்கும் போது பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக பிரகாசமாக இருக்குது அந்த சூரியன் உதிக்கும் போது. அதுவே சூரியன் மறையும் போது டல்லாக டார்க்காக அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. One of the most remarkable facts about water is its power to carry silt or finely divided soil in suspension. ஸோ இந்த தண்ணீருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் மிகவும் முக்கியமான ஒன்று வந்து இந்த சில்ட் வண்டல் மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே டெபாசிட் பண்ணதில்ல. ஸோ இதை சொல்லலாம். This is the origin of the characteristic color of the water in rainfed tanks. ஸோ இந்த rainfed tanks அந்த ஏரி குளம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த origin of the color அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா சேர் மாதிரி ரெட்டாக இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், சில இடத்துல இந்த க்ரீனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் த எர்த் இன் த கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோஸ்ட் விவிட் இமீடியட்லி ஆஃப்டர் எ ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃபாலோவிங் ரெயின். ஸோ இந்த தண்ணியோட கலர் எதை பொறுத்து மாறுது அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் த எர்த் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான மண்ணோடைய நிறம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது அந்த நீர் போய் தேங்கக்கூடிய அந்த ரிசோர்ஸ் பிளேஸ். அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். மோஸ்ட் விவிட் இம்மீடியட்லி அது எப்போ நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஃப்ளோ அப்போ தான் அந்த தண்ணி வந்து உள்ளே சேருது அப்படின்னா அந்த டைமில் தான் வந்து அது அந்த கலர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்போது அது அப்படியே என்ன ஆகும்னா கீழே டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கலங்களாக இருக்கும்போது தான் அந்த ஒரிஜினல் கலர் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விஃப்ட்லி ஃப்ளோட்டிங் வாட்டர் கேன் ஃபேர்லி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ். ஸோ இந்த வேகமாக ஓடி வரக்கூடிய தண்ணி வந்து நிறைய மண் துகள்களை எடுத்துகிட்டு வருது. சம்டைம்ஸ் வந்து ஹெவி பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் சிறிய கற்களையும் கூட என்ன பண்ணிட்டு வருதுன்னா அதையே எடுத்துகிட்டு வருது. The finest particles however remain floating within the liquid in spite of their greater density and are carried to great distance. அதில் ஃபைனஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடிய சின்ன துகள்கள் இருக்கு இல்லையா? அது வந்து ரிமைன் ஃப்ளோட்டிங் அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டே வருது அந்த ஓகேவா? ஏன்னா அதில் வந்து அந்த மண்ணுடைய வெயிட் இருக்குது. அதில் வெயிட் இருக்கும்போது அப்படியே கொஞ்சமாக கீழே போய் அது டெபாசிட் ஆயிரும். ஆனால் அதில் வெயிட் இல்லாததுனால ரொம்ப தூரத்துக்கு அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வருது. சச் பார்ட்டிகல்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பட் தேர் நம்பர் இஸ் ஆல்சோ கிரேட். அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அதே சமயம் அளவில் நிறையா இருக்கும். ஓகேவா? incredibly large amounts of solid matter can be transported in this way. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மண் ஓகே வந்து மண்ணெல்லாம் அந்த ஆற்றுப்படுகையில் வந்து சேர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். When silt laden water mixes with the salt water of the sea, there is a rapid precipitation of the suspended mat. இந்த சில்க் லேடன் வாட்டர் அதாவது இந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வருது இல்லையா? இந்த மண் துகளோடு இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா? இது வந்து மிக்சஸ் வித் த சால்ட் வாட்டர் ஆஃப் த சீ கடலில் இருக்கிற உப்பு தண்ணீரோடு கலக்கும்போது தெர் இஸ் எ ரேப்பிட் precipitation ஆஃப் த சஸ்பெண்டட் மேட்டர். இந்த தண்ணியும் அந்த உப்பு தண்ணியும் கலக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரசாயன மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கெமிக்கல் சேஞ்ச். This can be readily seen when one travels by steamer down a great river to deep sea. இது வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி இந்த
ஸ்ட்ரீமர் நீராவி கப்பல் மூலமாக போகும்போது அது ஆற்றுலேருந்து போய் கடலில் ரீச் ஆகும்போது அந்த சேஞ்ச் தெரியுமா? அப்படி என்ன சேஞ்ச் அப்படின்னா, the color of the water changes successively from the muddy red or brown of silt through varying shades of yellow and green finally to the blue of the deep sea. ஸோ அந்த கலர் ஆஃப் த வாட்டர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். மட்டி ரெட்டில், அதாவது செங்கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த கலர்லேருந்து இல்லைனா ப்ரௌன் கலர்லேருந்து அந்த தண்ணி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்க்கு மாறி அப்புறமா டீப் ப்ளூக்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோவில், அப்புறம் க்ரீனில், அப்புறம் அப்படியே ப்ளூவில் சேஞ்ச் ஆகும். The great tracts of land have been formed by silt. This deposited is evident on an examination of the soil in alluvial areas. ஸோ alluvial areasனா அந்த வண்டல் மண், அதாவது இந்த களிமண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது நிறைஞ்சிருக்கிற இந்த பிளேஸ் எல்லாமே இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த மண்ணெல்லாம் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகி அப்படி தான் வந்து அந்த ஏரியா வந்து ஃபார்ம் ஆச்சு. Such land consisting as it does of finely divided matter is usually fertile, very fertile. ஸோ இந்த மாதிரியான அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வளங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The flow of water has undoubtedly played a great part and beneficent one in the geological process by which the soil on the earth's surface has been formed and formed the rock of its crust. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர், இந்த நீர் ஓட்டம் இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. எதில் அப்படின்னா இந்த ஜியாலஜிக்கல் ப்ராசஸ், இந்த புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில். இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பாறைகளில் இருக்கக்கூடிய அந்த மண் துகள்கள் எல்லாம் அடிச்சுட்டு வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மண் எல்லாமே உருவாக்குச்சு. ஓகேவா? ஸோ இந்த மண் உருவாக காரணமே இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தான். எப்படி இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு அழிவுக்கான காரணமும் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சேம் ஏஜென்சி however under appropriate condition can also play a destructive part. டிஸ்ட்ரக்டிவ்னா அழிவுக்கான ஒரு காரணமாகவும் இது இருக்குது. அண்ட் வாஷ் அவே த சாயில் விச் இஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர். எப்படி அப்படின்னா, அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமாக தேவை இந்த மண் தான் இல்லையா, ஆனால் இப்படி ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னால என்ன ஆகுதுன்னா அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுது. முக்கியமாக அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த மண்ணை என்ன பண்ணிட்டு போயிடுது, அடிச்சுட்டு போயிடுது. அண்ட் இஃப் அலோடு டு ப்ரொசீட் அன்செக்டு கேன் ஹாவ் த மோஸ்ட் டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட் இன் த லைஃப் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த மண் அரிப்பை தடுக்காமல் இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா மோஸ்ட் டிசாஸ்ட்ரஸ் எஃபெக்ட், பயங்கரமான ஒரு அழிவு ஏற்படும் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The problem of soil erosion is one of serious import in various countries and especially in many parts of India. ஸோ இந்த soil erosion, மண் அரிப்பானது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் இது நடக்குது. அதில் எஸ்பெஷலி முக்கியமாக இந்தியாவில் மினி பார்ட்ஸ், நிறைய இடங்களில் இந்த மண் அரிப்பு அப்படிங்கிறது இருக்குது. The conditions under which it occurs and the measures by which it can be checked are deserving of the closest study. ஸோ இந்த மண் அரிப்பு இப்படியே போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து செக் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தகுதியான ஒரு ஆய்வு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Soil erosion occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. ஸோ இந்த soil erosion வந்து அடுத்தடுத்த படிநிலைகளில் அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏர்லியர் ஸ்டேஜ், முன்காலத்துலலாம் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க. பட் in the later stages, the cutting up and washing away of the earth is only too painfully apparent in the formation of deep gullies and ravines which make all agriculture impossible. ஸோ லேட்டர் ஸ்டேஜில் இதை பார்க்கும்போது அந்த மண் இதெல்லாம் அடிச்சுட்டு போய் பெரிய டீப் கல்லிஸ், ஆழமான குழிகளும் ரேவைன்ஸ் பள்ளங்களும் உருவாகிறது பார்க்கும்போது தான் அது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சடன் bursts of excessively heavy rain resulting in a large run of surplus water are the principal factors in causing soil erosion. ஸோ இந்த soil erosion, மண் அரிப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கனமான மழைப்பொழிவு. திடீர்னு அதிக மழை பெய்யறதுனால அந்த தண்ணீர் தேங்கிறதுக்கு இடம் இல்லை. ஓகேவா? ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஓடி வரும்போது கூடவே அந்த வேகத்துக்கு அந்த மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. So contributory causes are the slope of the land, removal of the natural protective coat of vegetation, the existence of ruts along which the water can flow with rapidly gathering momentum and absence of any checks of such flow. So எதெல்லாம் soil erosionக்கு முக்கியமான காரணங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்லோப் ஆஃப் த லேண்டு, சரிவான நிலப்பகுதி, அதுக்கப்புறம் வந்து
இயற்கையாகவே வெஜிடேஷனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த மரங்களை நம்ம வெட்டுறது. அடுத்தது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ரட்ஸ், அங்கங்கே இருக்க குப்பை கூலங்கள் எல்லாம் அந்த வேகமாக போகக்கூடிய தண்ணி அடிச்சுட்டு போகிறது. அது மாதிரி அது போகும்போது ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ், அதை தடுக்கிறதுக்கு எந்த தடுப்புமே இல்லாமல் அப்படியே ஓப்பனாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. So, incredibly large quantities of precious soil can be washed away if such condition exists, as is too often the case. ஸோ இதே நிலை இப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீஷியஸாக, அதாவது விலைமதிப்பற்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட அந்த மண்ணை இதே நிலை நீடிச்சிச்சுன்னா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேலன்ஸு பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். We meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.